ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் ஒரு தந்தி பேப்பரில் காலையில் ஒரு விஷயம் பார்த்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அ இருந்தாலும் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லணும். இதில் அ முதலில் வருத்தம் இருக்கிறது, பிறகு சந்தோஷம் இருக்கிறது. என்னன்னீங்கன்னா ஹெட்லைன்ஸில் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. தினத்தந்தியில் பார்த்தேன்னா என்னென்னா, இந்த மாதிரி பெண்கள் பின்னாடி சுற்றினா 5 வருஷம் ஜெயிலு. ஆ அம் இந்த கூட்டு பாலியல்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எதனான்னா தூக்கு தண்டனைன்னு ஹெட்லைன்ஸ்லேயே இருந்தது இன்றைக்கி. அது வந்து ஒரு பக்கம் இன்றைய சூழ்நிலையில் அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இல்லை, ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. ஒரு தூக்கு தண்டனைங்கிறது வந்து ஒரு உயிரை எடுக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது யார் வீட்டில் நடந்தா என்ன? துக்கம் துக்கம் தானே, இல்லையா? அது வந்து இதை தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னா, அ அது கேள்விக்கு பதிலே இல்லாமல் தான் இருக்குது இப்போல்லாம். என்னன்னு கேட்டால், தெரியாமல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அது வந்து எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்க, ஒரு 18 வயசு பிள்ளைங்க, பயம் தெரியாது, அ அதுங்களுக்கு அந்த அந்த ஏதோ ஒரு வேகத்தில் அப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் ஓரளவு அதுக்கு ஒரு 100%ல ஒரு 2% அதுக்கு ஒரு மன்னிக்கும் மன்னிக்கும் இல்ல. அதில ஒரு நியாயம் இருக்கிறதா நம்ம நினைக்கலாம். ஆனா, இது நடப்பது பூரா 40 வயது, 50 வயது, 60 வயது ஆண்கள், சிறு குழந்தைகளை இது எப்படி தெரியாமல் இருக்கும்? ஆண்டு அனுபவித்து முடித்தவர்கள் இதை செய்யும்போது, அவர்களும் குழந்தையை பெற்றிருப்பார்கள், இல்லையா? அப்படி இருக்கும்போது, அது எப்படி நாம் தெரியாமல் செய்த தவறுன்னு சொல்ல முடியல நம்மளால. உலகம் பூரா இது வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. உலகம்ங்கிறது அது இங்கே நம்ம தமிழ்நாட்டில அதிகமாகிக்கிட்டு இருக்கு. வெளியில அது பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்ல வெளிநாட்டில அதெல்லாம். அ தெரியாது. நம்ம அத தெரியாம பேசவும் கூடாது. இல்லையா? தவறா போயிடும் அது. ஆனால் நம்ம நாட்ட பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா அப்படி இருக்கும்போது அத வந்து இன்னைக்கு வந்த நியூஸ பார்த்துட்டு என்னால சொல்றேன். என்னால தனிப்பட்ட முறையில நான் யோசிச்சேன்னா, என்னால அத வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா, மறுபக்கம் அடுத்த நிமிஷமே அந்த வருத்தம் வருது நமக்கு. என்னடா இது? ஆனா இந்த மாரி ஒரு கடுமையான தண்டனைகள் இல்லன்னு வச்சுக்கங்களேன், தண்டனைகள் தவறுகள் குறையாது. உண்ம. துபாய்லலாம் பாருங்க சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டுருக்கேன். நான் பார்க்கல, கேள்விப்பட்டுருக்கேன். என்னன்னா, ஸ்பாட்லயே தண்டனை குடுப்பாங்களாம் அங்கலாம். அதனால அங்க தவறுகள் அதிகம் நடக்க வாய்ப்பில்ல. ஆனா நம்ம தமிழ்நாட்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. எந்த காலத்துலயும் இது மாரி விஷயங்களுக்கு வந்து அ தண்டனைகள் வந்து சும்மா அப்படி போயிட்டு, அது என்ன ஒரு 3 மாசம் போயிட்டு வந்துடலாம். அது என்ன ஒரு 2 மாசம் போயிட்டு வந்தா, இல்ல ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்துடலாம். அப்படின்னு தான் எல்லா தவறுகளுமே தமிழ்நாட்டுல நடக்குது. அதுவே முதல்ல இந்த தவறு மட்டும் இல்ல. எல்லா தவறுகளுக்கும் இப்படி தண்டனை கடுமையாகணும். கடுமையானா தான் ஆ அதாவது மனிதன் எல்லைக்குள் ஒண்ணு இருக்கு. இது மாரி விஷயங்கள வந்து ம் அ ஆண்களுக்கு தேவைப்படுற இந்த விஷயங்கள் வந்து தவறா நெனச்சுக்காதீங்க. நான் இதெல்லாம் பேசுறேன்னு. இது சம்மந்தமா பேசுறதுனால நான் பேசுறேன். தப்பா நினைக்காதீங்க. இந்த மாரி விஷயங்கள் தேவைப்படும்னா, அதுக்குன்னு நெறைய இடங்கள் இருக்கு. இல்லையா? சம்மதத்துடன். அதை அதை அந்த விஷயங்களில் ஆண்கள் இறங்கலாம். அது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இல்லையா? இஷ்டப்பட்டால் அதில வந்து யாருக்குமே கஷ்டம் இல்ல. அது வந்து தெரியாம இந்த மாரியெல்லாம் அது சின்ன குழந்தைகள், சிறு குழந்தைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகளா இருந்தா கூட, அத பரவால்ல எல்லாம் சொல்ல முடியாது. இஷ்டமில்லாமல் நடந்தால். ஆனால் இந்த சிறு குழந்தைகள் இதெல்லாம் கேட்கும்போது, இந்த நம்ம கோயம்பேடு அந்த இதுக்கு அடியில ஒரு குழந்தைய கொண்டு போய் வச்சு ஒரு பையன் எரிச்சு, அதெல்லாம் ரொம்ப கோராமையான விஷயங்க. ஸ்பாட்ல தண்டனை குடுக்கணும்னு நமக்கே தோணும். அது மாரி ஒரு விஷயங்கள் அதெல்லாம். அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாரி ஒரு விஷயங்கள ஒரு 99% வந்து கரெக்ட்டுன்னு தான் தோணுது. இந்த 1% சிந்திக்க வைக்கிது. யார் பெத்த பிள்ளையோ? ஏன் இப்படியெல்லாம் இவங்க பண்ணுவாங்க? ஏதோ ஒண்ணு நடந்தா அந்த குடும்பத்துக்கு அது கஷ்டம் தானே! என்ன வேற வழி இல்ல. இப்படி தண்டனை இருந்தால் தான், இது வந்து இந்த விஷயங்கள் குறைய ஆரம்பிக்குங்கிறது என்னோட கருத்தும் கூட இதில. இது எனக்கு ஒரு வகையில காலையில பார்த்தது தந்தியில சந்தோஷமா தான் இருந்தது. ஆனால் வந்து மக்கள் வந்து நீங்களும் என்னுடைய ஜேகே உலக ஃப்ரெண்ட்ஸுகளும் நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படித்தான் நினைக்க முடியும். எல்லாரும் பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். என்ன செய்வது? தவறுகள் நடக்கும்போது அதுக்கு உண்டான
தண்டனைகள் அதுவும் இதை மாதிரி எல்லை மீறிய தவறுகள் நடக்கும்போது கடுமையான தண்டனை இருந்தால் தான் இதை பார்த்தால் மற்றவர்கள் எல்லாருக்கும் இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தடவை இந்த தண்டனை நடந்தால் அடுத்த தடவை இந்த தவறை செய்ய மாட்டாங்க, யோசிப்பாங்க இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அடுத்த தடவை தவறுகள் குறையும். அதற்காகவாவது இந்த தண்டனையை இன்று தந்தையில் அறிவித்த ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆ, தவறு ஏதாவது இருந்தால் இதில் என்னை மன்னித்து விடுங்கள். அதிகமாக பேசுகிறேன் என்று தோன்றினால் எனக்கு என்னமோ இது சரியாக தான் பட்டுச்சு. ஒரு தடவை இது தவறு நடந்துருச்சுன்னா அடுத்த தடவை பண்ண மாட்டாங்க, பற்றி குறையும். அதற்காக சொல்லுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.